பழனி நிலைமையே கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம எல்லாருமே பழனியை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. பழனி புதுக்கடை ஆரம்பிக்க போகிறத பற்றி தான் வீட்டில் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. பழனி வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பாண்டியன் கோமதி வந்து ஆசைப்படுறாங்க. இதை பற்றி எப்படி அக்கா மாமாட்ட பேசுகிறதுன்னு தெரியாமல் தான் பழனி ரொம்பவே வந்து சங்கடத்தில் இருந்தார். ஆனால் இப்போது எல்லாருமே பழனியை வந்து தப்பாக நினச்சிட்டு தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நீ புதுக்கடை ஆரம்பிக்க போகிறேன்னு எங்ககிட்ட சொன்னால் உன்னை வந்து நாங்கள் விட மாட்டோமா, அதனால தான் நீ இப்படிலாம் வந்து எங்ககிட்ட விஷயத்த மறைச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி கேட்க, இங்கே பாண்டியனுமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து சங்கடத்தில் தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. இதனால் நம்ம பழனிக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இன்னொரு பக்கம் சுகன்யா இருந்துக்கிட்டு நீங்கள் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது என் வீட்டுக்கார் வந்து புதுக்கடை திறக்கிறதுல உங்களுக்கு யாருக்குமே விருப்பம் இல்லை போலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. கோமதி இருந்துக்கிட்டு கோவப்படுறாங்க. என்ன சுகன்யா என்ன பேசுகிற, என் தம்பி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆசைப்படுவேன். அவன் புதுக்கடை ஓப்பன் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஆனால் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் சோனியா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடையை வந்து நாளைக்கு தான் திறக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவுமே இன்னும் பார்த்திங்கன்னா பாண்டியன் மொத்த குடும்பத்துக்குமே ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. கோமதி ரொம்பவே எமோஷ்னல் ஆகிடுறாங்க. அப்படி என்னடா பழனி எங்கள் மேலெலாம் உனக்கு கோபம், நாளைக்கு கடை ஓப்பன் பண்ண போகிற, அதை வந்து இப்போ வந்து சொல்கிறையே, அப்போது என்ன நாங்கள் உனக்கு பிடிக்காதவங்கள ஆகிட்டோமா, எங்களை நீ வந்து விரோதியாக பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குற. அக்கா என்னக்கா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற, நீ பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது அப்படி தாண்டா தோணுது. நாளைக்கு கடை திறக்க போகிறவே வந்து அதுவும் இப்போ கூட நீ விஷயத்த சொல்லலை, சுகன்யா சொல்லி தானே நாங்கள் விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி என்னடா உனக்கு எங்கள் மேலே கோவம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படி இல்லைக்கா எனக்கே தெரியாது, அப்போது உனக்கே வந்து நாளைக்கு கடை திறக்க போகிறது தெரியாது. கடை பேச்சை வந்து இப்போ நேற்று தான் பேச்சை ஆரம்பித்தாங்க, உடனே வந்து கடை வச்சு தரதா வந்து அவங்க முடிவு பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்படி இல்லைக்கா ரொம்ப நாளாக பேச்சு போயிட்டு தான் இருக்குது, ஆனால் இந்த விஷயத்த எப்படி நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து எப்படி எந்த விதத்தில் சொல்ல தெரியாமல் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறார். ரொம்பவே அவரும் ஃபீல் பண்ணிவிட்டு. ஆனால் வந்து நம்ம கோமதி அண்டு பாண்டியனுக்கு வந்து ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலுமே வந்து பழனிக்கு நீ நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ்லாம் பண்ணி வாழ்த்துலாம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கோமதி இருந்துக்கிட்டு நடக்கிற விஷயத்தெல்லாம் நம்ம மீனா கிட்டே வந்து சொல்கிறாங்க. மீனாவுமே இதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்புறம் நம்ம பழனிக்கு வந்து நம்ம கதிர் வந்து ரொம்பவே சப்போர்ட்டாக தான் இருக்கிறாரு. ஆனால் பழனி வந்து கடையை வந்து ஓப்பன் பண்ணலாமா வேணாமா, ஒரு மாதிரி இருக்குது மனசு, எல்லாருமே என்னை தப்பாக நினச்சி பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறாரு கதிர்கிட்ட. கதிர் வந்து பழனிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல விதமாக எடுத்து சொல்கிறாரு. மாமா பண்ணு மாமா, என்ன யாருக்குமே உன் மேலே கோவம் இல்லை, சொல்லிட்டு பண்ணியிருந்தால் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பாங்க, மற்றபடி வந்து உன் மேலெல்லாம் யாருக்குமே கோவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சுகன்யா போயிட்டு அந்த வீட்டில் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதை கேட்டு சக்திவேல் குமரவேல் வந்து ஒரு மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. பழனி வந்து கடை ஓப்பன் பண்ணுறதுல வந்து அவங்களுக்கு சுத்தமாக தொழிலவு கூட விருப்பம் இல்லை போலயே, அவங்கக்கிட்ட தான் சொல்லி செய்யணும்னு எதுவுமே அவசியம் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரொம்பவே திமிராக பேசிகிட்டு இருக்கிறாங்க. உடனே பாட்டி இருந்துக்கிட்டு ஏதோ உங்கள் சொந்த காசில் எல்லாம் பண்ணுற மாதிரியெல்லாம் பேசுகிறீங்க, பழனியோட பங்கில் தானே இந்த கடையை திறந்து தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பழனி வந்து ஒரு மாதிரி அப்செட்டாக தான் இருக்கிறாரு. பழனி இருந்துக்கிட்டு எல்லாருக்கிட்டையுமே வந்து எனக்கு கடை திறக்கிறதுல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. சுகன்யா வந்து உடனே கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், நான் வந்து பெட்டு படிக்கலாம் கட்டிட்டு எங்கள் வீட்டுக்கு போயிடுவேன், உங்கள் கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாச்சும் முன்னேறணும்னு நினைங்க, மற்றவங்களுக்கு கீழேயே வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. உங்களுக்கு பின்னாடி பிறந்தவனுங்க தானே செந்தில் கதிரா, அவங்கெல்லாம் எப்படி கெத்தாக இருக்கிறாங்க. இப்போ கூட நீங்கள் ஒரு 10 ரூபா வேணும்னாலும் போயிட்டு உங்கள் மாமா கிட்ட தான் போயிட்டு கையேந்திக்கிட்டு நிற்கணும், இதெல்லாம் தேவையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகன்யா வந்து சொல்கிறாங்க. இங்கே நம்ம சக்திவேல் குமரவேல் எல்லாருமே இங்கே பாரு, உனக்கு வந்து நாங்கள் எல்லாமும் செஞ்சு தரோன்னு சொல்கிறேன், நீ வந்து வானான்னு சொன்னேன்னா அது வந்து நல்லா இல்லை, அப்புறம் நாளை பின்ன வந்து நீ எதுனாலும் எங்ககிட்ட வந்து கேட்டாலும் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டியும் வந்து உங்க பாருப்பா, நீ கண்டதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத, மாப்பிள்ளை கோமதிக்கு என்ன கோவம் நீ சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு தான், நீ நல்லபடியாக நல்லா முன்னேறி வந்தால் அவங்களும் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. கடைசியாக எல்லாருமே வந்து பேசி நம்ம பழனியை வந்து சம்மதிக்க வச்சிடுறாங்க. பழனி கடத்திறப்பு விழாக்கு இங்கே பாண்டியன் வீட்டிலேருந்து யாருமே போகலை. ஏன்னா இவங்க போனாங்கன்னா தேவையில்லாமல் வந்து சக்திவேல் குமரவேல் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து போகலை.
பழனிக்கிட்ட முன்கூட்டியே வந்து இந்த மாதிரி விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பழனியோட கடையும் பார்த்தீங்கன்னா, செம்மையா வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இங்கே பழனி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாலும், இன்னொரு பக்கம் வந்து அக்கா ஃபேமிலியிலேருந்து யாருமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே ரொம்பவே வருத்தப்படுறாரு. இதில் என்ன ட்விஸ்ட்டுன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டியன் பாண்டியன் கடைக்கு எதிர்த்தாப்புலேயே வந்து பழனி வந்து கடையை திறந்திருக்கிறாரு. இந்த விஷயம் வந்து பழனிக்கே வந்து தெரியலை. அங்கே போனதுக்கப்புறம் தான் வந்து அவருக்கு தெரிய வந்திருக்குது. உடனே வந்து சக்திவேல் குமரவேல் கிட்ட வந்து என்னென்ன இது இப்படி மாமா கடைக்கு முன்னாடியே வந்து கடையை வந்து நீங்கள் பார்த்துருக்குறீங்க, இதனால வந்து அவர் கோவப்பட மாட்டாரா, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இதில் என்னடா இருக்குது, கடை இங்கே தான் அமைஞ்சிச்சு, அதுக்காக அவங்க கடை இங்கே இருந்தால் உன் கடை இங்கே இருக்கக்கூடாதுன்னு எதனால ரூல்ஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பழனியை வந்து சமாதானப்படுத்திடுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா குமரவேல் சக்திவேல் 2 பேருமே பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி பாண்டியனை அசிங்கப்படுத்துறதுக்காகவே வந்து இப்படி பண்ணியிருக்கிறாங்க. விஷயத்த சொல்லலைன்னு சொல்லிட்டு நம்ம மேலே அக்கா மாமா வீட்டில் எல்லாருமே கோவப்பட்டாங்க. இப்போது அவங்க கடைக்கு எதிர்த்தாப்புலேயே நம்ம கடை வந்து திறந்துருக்கோம் அப்படின்னு நினச்சா தெரிஞ்சால் கண்டிப்பாக அவங்க வந்து நம்ம மேலே வந்து ரொம்பவே கோவப்பட தான் செய்வாங்க. என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பழனி பார்த்திங்கன்னா ரொம்பவே பயத்துலேயும் ரொம்பவே சோகத்துலேயும் தான் இருக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியனும் சரவணனும் பார்த்தீங்கன்னா கடைக்கு வராங்க எப்போதும் போல். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா என்ன கூட்டமாக இருக்குது நம்ம கடை எதிர்த்தாப்புல, யார் புதுசாக கடை திறந்துருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பழனியோட கடை. அதை பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியனுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. இங்கே பாண்டியன் வந்து கடைக்கு போனால் இங்கே பார்த்தீங்கன்னா வர கஸ்டமர்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி வந்து பேசுகிறாங்க. என்னப்பா உன் மச்சான் வந்து புது கடையை வந்து திறந்துருக்குறான், என்ன எதுவும் பிரச்சனையா, அதுவும் உனக்கு எதிர்த்தாப்புலேயே வந்து கடையை திறந்து வச்சுருக்கிறானேப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மாதிரி எல்லாருமே பேசுகிறாங்க. இதனால் பாண்டியனுக்கு ரொம்பவே அசிங்கமாக போயிடுது. அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கோவத்தோட பாண்டியன் வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பாண்டியன் பார்த்தீங்கன்னா பொருளெல்லாம் தூக்கி எறிகிறது அந்த மாதிரி வந்து கோவத்தில் எல்லாமும் பண்ணிகிட்ருக்கிறாரு. இங்கே கோமதிக்கு ஒன்றுமே புரியலை. அப்படி என்னதாங்க நடந்துச்சு, எதுக்காக இவ்வளோ கோவத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. எல்லாருமே இங்கே இருக்கிறாங்க. பாண்டியன் இருந்துக்கிட்டு உன் தம்பி என்ன வேலை பார்த்துருக்குறான் தெரியுமா, அவன் எல்லாம் வந்து தெரிஞ்சு தான் இப்படிலாம் வந்து பண்ணியிருக்கிறான், என்னை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரிலாம் வந்து அவன் பக்காவாக பிளான் பண்ணி அவங்க அண்ணங்க கூட சேர்ந்து பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே கோமதிக்கு ஒன்றுமே புரியலை. அப்படி என்னங்க பழனி பண்ணா, கடையே திறந்துட்டான், திறக்கட்டுங்க, அவனும் நம்ம கூட எத்தனை வருஷம் வந்து குப்பை கொட்டுவான், அவன் நல்ல நிலைமைக்கு வர வேணாமா, அதை பார்த்து நம்ம சந்தோஷம் தாங்க படணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே இப்போ கோமதியை பிடிச்சி பாண்டியன் வந்து செம்மையை கத்த ஆரம்பிச்சிடாரு. இங்கே பாரு உன் தம்பி எங்கள் கடையை திறந்துருக்கிறான்னு தெரியுமா, நம்ம கடைக்கு எதிர்த்தாப்புலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே கோமதிக்கு தூக்கி வாரி போட்டுருது. சரவணன் பார்த்தீங்கன்னா பழனிக்கிட்ட வந்து கேட்குறாங்க கால் பண்ணி, என்னம்மாம்மா என்ன பண்ணி வச்சிருக்கிற, அப்பா உன் மேலே செம்ம கோவத்தில் இருக்கிறாரு, இப்படி எதிர்த்தாப்புலையே கடையை திறந்தா என்னம்மாம்மா, அப்புறம் எப்படி இந்த கடைக்கு கஸ்டமர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே பழனி இருந்துக்கிட்டு ஏய் சரவணா அந்த விஷயம் எனக்கே தெரியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எதனால நீ வீட்டில் வந்து அப்பாவை சமாதானப்படுத்த பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் கால் பண்ணி சொல்லவுமே இங்கே பழனி வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்போ தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து நடந்துகிட்ருக்குது. இங்கே நம்ம பழனி வந்து பேசுகிறாரு, மாமா சொல்கிறத கேளுங்க மச்சான் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்கிறதுக்காக வராரு. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே பாண்டியன் வந்து பயங்கரமாக கோவப்படுறாரு. இதுக்கு மேலே வந்து உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நீ இந்த வீட்டு பக்கமே வராத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கேவலமாக திட்டி விடுறாரு. இங்கே கோமதியுமே பார்த்திங்கன்னா பழனி மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க. அக்கா நீயாச்சும் புரிஞ்சுக்கோக்கா, நான் சொல்ல வர்றதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து பேசுகிறாங்க. ஆனால் கோமதியுமே பார்த்திங்கன்னா பழனியை ரொம்பவே திட்டி விட்றாங்க. இங்கே பாரு நீ நல்லா பண்ணிட்ட, அக்கான்னு சொல்லிட்டு உனக்கு என் மேலே ரொம்ப பாசம் தானே, இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், நீயும் உங்கள் அண்ணங்கள மாதிரி விஷம்தான்டா, என்ன சும்மா நடிச்சிருக்கிற இத்தனை வருஷமாக என் கூட இருந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பழனியை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பழனியோட மனசை வந்து சுக்குநூறாக உடச்சி விட்றாங்க. இப்போ நீ இங்கேருந்து போகிறியா இல்லை நானே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்கிறாங்க. இங்கே பாண்டியன்கிட்ட யாருமே பழனிக்கு சப்போர்ட்டாக வந்து பேச முடியலை, எல்லாருமே அமைதியாக இருக்கிறாங்க. இங்கே நம்ம பழனி அதிர்ச்சியில் பார்த்தீங்கன்னா அப்படியே கண் கலங்கி வந்து நிற்கிறாரு. மனசு உடஞ்சி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா பழனி பார்த்திங்கன்னா அவரோட கடையை வந்து ரன் பண்ண அந்த வேலையிலே பிஸியாக இருக்கிறாரு. இங்கே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பழனி பெரிய துரோகத்தை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா அவங்க பழனியை ரொம்பவே தப்பாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. பாண்டியன் கடையில் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மயிலோட அப்பா கிட்ட பணம் கொடுத்தவர் கடைக்கு வராரு. அவர்கிட்ட பாண்டியன் பேசும்போது கடன் பணத்தை தரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. என்னப்பா பாண்டியா இப்படி சொல்கிற, அன்னைக்கு தானே கொடுத்துட்டு போனேன், அதோ உங்கள் சம்மந்திட்ட தான் கொடுத்துட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க.
இங்கே அப்படியே தங்கமயில் அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்மக்கிட்ட காசே இல்லையே, அந்த பணத்தை நம்ம வைக்கவே இல்லையே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் வந்து யோசிக்கிறாரு. பாண்டியன் வந்து அவங்கக்கிட்ட வந்து கேட்குறாங்க மயிலோட அப்பா கிட்ட, சம்மந்தி என்ன இவர் உங்ககிட்ட பணம் கொடுத்ததா சொல்கிறாரு, நீங்கள் எதுவுமே வந்து சொல்லவும் இல்லை, என்கிட்ட கொடுக்கவும் இல்லை அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உடனே வந்து மயிலோட அப்பா வந்து அப்படியே கதையவே மாற்றிடுறாரு. சம்மந்தி பழனி உங்ககிட்ட விஷயத்த சொல்லலையா, பழனிக்கிட்ட நான் அன்னைக்கே கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பழனி மேலே மொத்த பழியுமே தூக்கி போட்டாரு. இங்கே பாண்டியன் வந்து செம்ம கோவப்படுறாரு. அவனுக்கு இருக்குது, அவன் இதை பற்றிலாம் என்கிட்ட எதுவுமே சொல்லலை சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் சரவணன் இருக்கிறாரு. மயிலோட அப்பா வந்து பொய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணனுக்கு கொஞ்சம் கெஸ்ஸிங்காக இருக்குது. ஆனாலுமே இங்கே பாண்டியன் மயிலோட அப்பா பேச்சை நம்பி பாண்டியன் ரொம்பவே கோவத்தில் இங்கே பழனி கடைக்கு வந்து போகிறாங்க. இங்கே சரவணன் எவ்வளோ தடுத்து பார்க்குறாங்க. அப்பா எதனாலும் நம்ம வந்து பேசிக்கலாம், மாமா கிட்ட இப்படி கடைக்கெல்லாம் போயிட்டு நீங்கள் எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க, அவர் பேசுகிறத மட்டும் நீங்கள் ஒரு பக்கமாக நின்று எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதான் அவர் தான் தெளிவாக சொல்கிறார்ல, பழனி கையில் தான் வந்து பணத்தை கொடுத்ததா, அவன் சரியான திருட்டு பையன்டா, அன்றைக்கி 1500 எடுத்தப்போ அமைதியாக இருந்திருக்கக்கூடாது, அப்போவே அவனை வந்து ஒரு வழி பண்ணியிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன், இப்போ என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கடையில் இருக்கிற பழனியை வந்து சட்டையை பிடிச்சி பார்த்தீங்கன்னா கேவலமாக திட்டுறாரு. ஏன்டா உனக்கு அசிங்கமாக இல்லை, பணத்தை திருடினது மட்டும் இல்லாமல் என்ன கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் இருக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பழனிக்கு ஒன்றுமே புரியலை. என்னம்மா அம்மா, என்ன மச்சான், என்ன பணம் நான் திருடுனேன் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சும்மா நடிக்காத, கடன் கொடுத்தவங்க பணத்தை வந்து என்கிட்ட கொடுக்காம நீயே வச்சுக்கிட்டா என்ன அர்த்தம், சரியான திருட்டு பையன்டா நீனு அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்த மாதிரி பேசுகிறாங்க. மச்சான் நான் அப்படிலாம் வந்து கிடையாது, நான் எந்த பணத்தையும் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அதான் மயிலோட அப்பா தெளிவாக சொல்கிறாரு, உங்ககிட்ட தான் பணத்தை கொடுத்ததா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பழனிக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. இங்கே சரவணன் முகத்தை பார்க்குறாங்க. தப்பு தப்பு எதுவுமே செய்யலடா நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் நல்லாவே புரிஞ்சுக்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம பழனிக்குமே ரொம்பவே கோவம் வந்துடுது. மாமா ஃபஸ்ட்டு சட்டையிலேருந்து கையெடுங்க மாமா, நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து சொல்கிறாரு. உன்னை அப்படியே நான் சும்மா விடுவேன்னு மட்டும் நினச்சிட்டு இருக்காத, போலீஸை நான் வர சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்கிறாங்க. போலீஸுமே வந்து நிற்கிறாங்க. இந்த மாதிரி என்னோடய பணத்தை இவன் வந்து திருடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பழனி மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து வர சொல்லிடுறாங்க. இங்கே போலீஸுமே பார்த்தீங்கன்னா பழனியை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே வந்து கோமதி வந்து நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா கண் கலங்கி நிற்கிறாங்க. இனி என்னென்னா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.